பருப்பு சாதம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் பருப்பு போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். குக்கரில் தான் தாளிக்க போகிறேன் இன்றைக்கி. எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. 5 தக்காளி, 1 கட்டி பூண்டு, இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படும். அங்கே தாளிப்பு முறையை பார்த்துடலாம். குக்கரில் எண்ணெய் சூடாக இருந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, சீரகம், மிளகு போட்டு தாளிச்சிருங்க. கூடவே 1 கட்டி பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்களா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகா, அது கூடவே வெட்டி வச்சுருந்து வெங்காயம் 2 சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி இது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு இதில் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. மஞ்சத்தூளும் வரமிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு விசில் மூடி வச்சிட்டிங்கன்னா அருமையான பருப்பு சாதம்